ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे भाष्यादेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 6.6 பகவத்கீதை 6.6 6வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். பிருந்தாமரை நீங்க ஃபர்ஸ்ட் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய பந்துர் ஆத்மன மனஸ்தஸ்ய ஏனாத்மைவாத்மன ஜிதஹ ஏன் ஆத்மான ஜிதஹ ஜிதஹ கரெக்ட். நாத்மனஸ்து சத்ருத்வே ஆத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேதாத்மைவ சத்ருவ வர்த்தே ஆத்மைவ சத்ருவ. படிங்க மாதாஜி. மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகவும், ஆனால் அவ்வாறு செய்ய தவறுவனுக்கு அதுவே மிக பெரிய விரோதியாகும். பொருளுரை: மனதை நண்பனாக செயல்படும்படி மனிதனின் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்ள கட்டுப்படுத்துவதே அஷ்டாங்க யோக பயிற்சியின் நோக்கமாகும். மனம் கட்டுப்படுத்தப்படவில்லையெனில் வெறுமனே வெளிக்காட்சிக்காக செய்யப்படும் யோகம் பலனற்ற கால விரயமே. மனதை அடக்க முடியாதவன் எப்போது மிக பெரிய விரோதியுடன் வாழ்கிறான். இதனால் அவனது வாழ்வும் நோக்கமும் பாழாகின்றன. உயர்ந்தவரின் கட்டளைகளை செயலாற்றுவதே ஜீவனின் ஆதார நிலையாகும். மனம் வெல்லப்படாத எதிரியாக இருக்கும் வரை காமம், கோபம், பேராசை, மோகம் போன்றவற்றின் கட்டளைகளுக்கு ஒருவன் கீழ்ப்படிய வேண்டியதுதான். ஆனால் மனம் வெல்லப்பட்டு விட்ட பின் அவன் அனைவரது இதயத்திலும் பரமாத்மாவை வீற்றுள்ள முழுமுதற் கடவுளின் ஆணைகளை நிறைவேற்ற அவன் தானாகவே முன்வருவான். உண்மையான யோக பயிற்சி இதயத்தினுள் உள்ள பரமாத்மாவை சந்தித்து அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதையும் உள்ளடக்கியதாகும். கிருஷ்ண உணர்வை நேரடியாக மேற்கொள்பவனுக்கு பகவானின் கட்டளைகளிடம் முழுமையாக சரணடைவது என்னும் தன்மை தானாக வந்தடைகிறது. கிருஷ்ண உணர்வை நேரடியாக மேற்கொள்பவனுக்கு பகவானின் கட்டளைகளிடம் முழுமையாக சரணடைவது என்னும் தன்மை தானாக வந்தடைகிறது. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna, Prabhuji. Hare Krishna. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Hare Krishna, Prabhuji. Hare Krishna. சரி, இதில் பார்த்தீங்கன்னா பிரபுபாதருடைய கமெண்ட் பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரிலாம் யாருமே எழுத முடியாது. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி கேட்குதா? நான் பேசுறது கிருத்திகா மாதாஜி கேக்குது பிரபுஜி. கேட்டீங்களா? லாஸ்ட் லெக்சர் அனுப்பிச்சது கேட்டீங்களா? அதெல்லாம் என்ன கேட்கல பிரபுஜி, படிச்சு மட்டும் வச்சிருக்கேன். சரி பரவாயில்ல. ஓகே, இன்னைக்கு 6.6 படிக்கிறோம். ஓகே. தேங்க்யூ. இது ரொம்ப அருமையான பர்பட். ஓகே, அந்த ஆன்மா மனதை பற்றி சொல்லியிருக்காரு. ஆன்மாங்கிறது சில சமயம் மனதை குறிக்கும், உடலை குறிக்கும், ஆன்மாவை குறிக்கும். ஓகே, இதில் என்னன்னா இவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு பாருங்க. அதனால தான்
பிரபுபாதனுடைய புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கணும் நம்ம ஆக்சுவலாக. நம்ம வந்து இந்த இந்த இதில் வந்து மாட்டிக்கூடாது. அவர் எனக்கு குரு, இவர் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி மாட்டிக்கூடாது. ஏன்னா பிரபுபாதனுடைய வார்த்தைகள் மீறி எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால் நம்மளுடைய டியூட்டி என்னென்னா, இந்த கிளாஸ் எல்லாமே அதுக்கு தான் நம்ம நோக்கமே அதுதான், எல்லாரையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் நமக்கு ஆக்சுவலாக. ஓகே, அதனால் நம்ம வந்து இதில் லாஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லோரும் 3 குணங்களுக்கு கீழே இருக்கிறதுனால இன்னொருத்தரை பற்றி புகழ்ந்து சொல்கிறதோ, இல்லை அவருக்கு ரொம்ப நல்ல விஷயம் தெரியும், பயங்கரமான அவர் உயர்ந்த டிவோட்டி, அவர் எனக்கு குரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்ன ஆகுனா, அந்த வேர்ட்ஸை நம்ம திருப்பி வாங்குற மாதிரி ஆகிடும். ஓகே, திருப்பி வாபஸ் வாங்குவாங்களா அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா பிரபுபாதனுடைய பற்பெல்லாம் படிக்கணும், நம்ம ஆழமாக படிக்கணும். அதில் அவர் ஹெல்ப் பண்ணுறார், நிச்சயமாக சீனியர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கருத்து என்ன, பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்காரு, அவரோட புத்தகங்களை கொடுத்துருக்காரு. திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். அதில் கொஸ்டின் வரும்போது நம்ம சீனியர்ஸை கேட்கணும், சீனியர்ஸ்க்கு உரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனால் இங்கே குரு அப்படின்னு இது கிடையாது. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி என்ன சப்ஜெக்ட் போடுது பிரபு? இன்னைக்கு வந்து பகவத்கீதை 6.6 6வது ஓகே ப்ரோ, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதனால நம்ம வந்து அந்த இதுக்கே போயிடக்கூடாது. நம்ம வந்து அந்த தளத்துக்கு இன்னும் என்ன பண்ண முடியும், அது வந்து தெரியும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. கிருஷ்ணா ரிவீல் பண்ணுவார். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குரு இருப்பாங்க. இவருக்கு பில்லமங்கல் தாக்கூர் ப்ராஸ்டியூட்டே குரு தான், ஒரு விபச்சாரியே குரு. அப்போ என்னன்னா, குரு வந்து ஒரு தத்துவம். ஓகே, இட் இஸ் நாட் ஆட்ரிபியூட்டட் பெர்சன். ஓகே, அப்போ அந்த இடத்துல அவர் தத்துவப்படி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராஸ்டியூட் ஹெல்ப் பண்ணுறாங்க, உடனே அவர் வாழ்க்கையை மாறிடுது இல்லையா. சிந்தாமணி பேரை வந்து அதில் ஸ்லோகத்துக்கு கூட சொல்கிறார். ஆமாம், நன்றி உணர்ச்சி இருக்கணும். ஆனால் நம்ம என்ன கூடாதுன்னா, ஃபிட் ஆகிட்டு அவர் சரியாக அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நான் பண்ணுவேன், அப்படி கிடையாது. இஸ்கானில் வந்து ரூல்ஸ் வந்து எதில் இருக்குது, பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், இந்த புக்ஸ் தான் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, இப்படி யார் கைட் பண்ணுறாங்களோ அதான் கரெக்டு. ஓகே, மற்றபடி என்னையை நம்புங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறதுலாம் வந்து என்னது, தவறான ஒரு வழிநடத்தல். ஓகே, எப்பயுமே நம்ம வந்து பிரபாதம் தான் நமக்கு இஸ்கானில் வந்து கைட்லைன் கொடுத்துருக்காரு. 10,000 வருஷத்துக்கு அதுதான் கைட்லைன். அதுக்காக நம்ம அந்த சில பேர் ரித்விக் சைடு போகிறாங்க இல்லையா, ஒன்லி பிரபாதம் தான் குரு, வேற அப்படி அதுவும் கிடையாது, அதுவும் தவறு. நமக்கு தீக்ஷா குரு இருக்காங்க, இந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் மரியாதை. ஆனால் இருந்தாலும் பிரபுபாதனுடைய புத்தகங்கள் தான் அடித்தளம். ஓகே, அதனால தீக்ஷா குருவே கிடையாதுன்னு சொல்றது ரொம்ப தவறு. ஏன்னா பிரபுபாதர் பியூர் டிவோட்டி, அவரால் இன்னொரு தூய பக்தரை கிரியேட் பண்ண முடியாதான் என்ன, கிரியேட் பண்ணுவார். அதனால நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி பர்பட்லாம் படித்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் விளங்கும். எப்பயாவது மனசுக்கு சங்கடமாக இருக்குன்னா அப்படியே பகவத்கீதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து படிங்க, நிச்சயமாக அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஏன்னா பிரபுபாதர் வந்து ஸ்பீக்ஸ் இன் திஸ் புக்ஸ். ஓகே, திருப்பி திருப்பி என்ன பண்ணுவோம், அதை வந்து படிச்சுட்டே இருக்கணும். ஓகேவா, 7வது ஸ்லோகம் பண்ணலாம் நம்ம. கார்த்திக் பிரபு, நீங்கள் தான் 7வது ஸ்லோகம் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜிதாத்மனா பிரசாந்தஸ்ய பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மான அபமானயோ படிங்க பிரபு, அர்த்தம் படிங்க. மனதை வென்றவன் அமைதியை அடைந்து விட்டதால் பரமாத்மா அவனுக்கு ஏற்கனவே அடையப்பட்டு விடுகின்றார். அத்தகு மனிதனுக்கு இன்ப துன்பம், குளிர் வெப்பம், மான அவமானம் எல்லாமே சமமே. பொருளுரை. உண்மையில் எல்லா ஜீவன்களும் பரமாத்மாவாக அனைவரது இதயத்திலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள். ஒருவனது மனம் வெளிப்புறமாய சக்தியால் வழி தவறும் போது அவன் ஜட செயல்களில் பிணைக்கப்படுகிறான். எனவே ஏதேனும் ஒரு யோக முறையினால் அவனது மனம் கட்டுப்படுத்தப்பட்டவுடன் அவன் லட்சியத்தை அடைந்தவனாக கருதப்பட வேண்டும். ஒவ்வொருவரும்
உயர்ந்தவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். உயர் இயற்கையில் மனம் நிலை பெறும் போது பகவானின் ஆணைகளுக்கு உட்படுவதை தவிர ஒருவனுக்கு வேறு வழி இல்லை. மனம் ஏதேனும் ஒரு உயர் ஆணையை ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். மனதை அடக்குவதன் விளைவு என்னவெனில் அது தானாகவே பரமாத்மாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து விடும். இத்தகு திவ்யமான நிலை கிருஷ்ண உணர்வில் உடனடியாக அடையப்படுவதால் பகவானின் பக்தன் ஜட வாழ்க்கையின் இருமைகளான இன்ப துன்பம் குளிர் வெப்பம் போன்றவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. இந்நிலையே உண்மையில் சமாதி எனப்படும். அதனால ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாரும் இந்த மாதிரி சமாதி நிலை அடைஞ்சவங்களுக்கு என்ன இருக்காதான், இன்ப துன்பம் வெப்பம் குளிர் மான அவமானம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, இந்த மூணுமே தெரியாது. ஓகே, இந்த மூணுமே எப்படி அந்த இன்டெலிஜென்ட் இது இன்டெலிஜென்ட் பாடி பாடி அது மைண்ட். அப்புறம் ஈகோ புத்தி வராது. பாடி மைண்ட் ஈகோ ஈகோ மான அவமானம் வந்து ஈகோ. ஓகே, ஸோ அதனால் இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மான அவமானம் தான். ஓகே, அதனால் யார் வந்து தன்னுடைய ரெஸ்பெக்ட் போகுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா இது யார் ஒருத்தர் பாதிக்கப்பட மாட்டார்னா, யார் ஒருத்தர் இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிட்டாங்களோ அவங்க ஈஸியாக அந்த தளத்துக்கு வந்துடுவாங்க. இந்த அஷ்டாங்க யோகத்திலையும் மனசை கட்டுப்படுத்த 8 விதமான பயிற்சிகள் இருக்கு இல்லையா? யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. இந்த 8 விதமான பயிற்சிகள் பண்ணினாலும் கடைசியில் அவரால் வர முடியாது, மனசை ஃபுல்லாக கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி 8 விதமான பயிற்சிகள் பண்ணி நிறைய யோகிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய தளத்திலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஆனால் அந்த கிருஷ்ண உணர்வை எடுத்த தூய பக்தர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மனக்கிளர்ச்சிகளுக்கு வந்து ஆட்படவே மாட்டேங்கிறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஏகப்பட்ட டிவோட்டிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி தளத்துக்கு வந்த பிறகு விஸ்வாமித்திரரே பக்தரான ராமனுடைய பக்தரான பிறகு அவர் வந்து மாயையில் பாதிக்கப்படலை. ஆனால் ராமனுடைய பக்தராக முன்னால் அவர் வந்து மாயையில் பாதிக்கப்பட்டார். அதனால ஒரு தளத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க இந்த டிவாலிட்டிஸ் சுக துக்கம் இதுலெல்லாம் அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுடைய மனது வந்து நண்பனாக மாறிடும். 8வது ஸ்லோகம் படிக்கலாம். இப்போ நம்ம 6.8 படிக்கிறியா? ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரியாः युक्ता इति उच्यते योगी समलोत्सामकाञ्चन. Translation: a person is said to be established in self-realization and is called a yogi or mystic when he is fully satisfied by virtue of acquired knowledge and realization. Such a person is situated in transcendental and is self-control. He sees everything, whether it be pebbles, stones, or gold, or same. Purpose: book knowledge without realization of supreme truth is useless. This is stated as follows: Hare Krishna. नभवेद्राहिमिन्द्रिये सेवन्मुखे हि जुह्वातु स्वयमेव स्प्रत्यतः. No one can understand the transcendental 6.8. No one can understand the transcendental name, form, quality and pastimes of Lord Krishna through his material contaminated senses. Only when one becomes spiritually saturated by transcendental service, the Lord, or transcendental fame, name, quality and pastimes of the Lord revealed to him. படிக்கட்டுமா சாரணி? பக்தி ரசாமத சிந்து 1.2.234. ஹரணி படி. This Lord Gita is the science of Krishna consciousness. No one can become Krishna conscious simply by mundane scholarship. One must be fortunate enough to associate with a person who is in true consciousness. A
a Krishna conscious person has realized knowledge by the grace of Krishna, because he is satisfied with pure devotional service. By realized knowledge, one becomes perfect. By transcendental knowledge, one can remain steady in his convictions. But by mere academic knowledge, one can be easily deluded and confused by apparent contradictions. It is a realized soul who is actually self-controlled. Who is actually self-controlled, because he is surrendered to Krishna. He is transcendental because he has nothing to do with the mundane scholarship. For him, mundane scholarship and mental speculation, which may be as good as gold to others, are of no greater value than pebbles or stones. ஸோ பௌதிகமான அந்த அறிவு வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். ஒருத்தருக்கு வந்து MBA படிச்சிருக்காரு, அதனால அவர் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ண முடியும் இஸ்கானை. இல்லைன்னா அவருக்கு நிறைய சான்ஸ்கிரிட் தெரியும், அதனால அவருக்கு பகவத்கீதை புரிஞ்சிடும். இப்படி நினைக்கிறதும் தவறு. ஓகே, அவருக்கு நிறைய மியூசிக்கில் நிறைய லேர்னிங் இருக்குது, அதனால அவரால் நல்லா கிருஷ்ணரை பற்றி பாட முடியும். அவர் பாடினா நல்லாயிருக்கும், கிருஷ்ணருக்கு பிடிக்கும், இப்படிலாம் கிடையாது. ஓகே, பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒருத்தருக்கு அந்த ஸ்கில் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணலாம் கிருஷ்ணருக்கு. அதை எவ்வளோக்கெவ்வளோ அவர் இந்த கிருஷ்ணரை நினைச்சு யூஸ் பண்ணுறாரோ அப்போ தான் அது வந்து என்ன ஆகும், அது சர்வீஸாக ஏற்கப்படும். அகங்காரத்தில் பண்ணக்கூடியது வந்து சர்வீஸ் கிடையாது, சேவை கிடையாது. ஸோ அதனால் ஒருத்தர் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பௌதிக புறங்கள் எதுவுமே ஒத்து வராது. அதான் ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி நாபவே கிராகிய இந்திரியை சேவன் முக்கேகி ஜூஹாது ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியதாக. இந்த பௌதிக புலன்களை வச்சு நம்மளால் கிருஷ்ணன் புரிஞ்சுக்க முடியாது. அதனால இந்த பௌதிக புலன்கள் என்ன பண்ணணும், நம்ம ஆன்மீக புலன்கள் இருந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் ஆன்மீகமாக. அது எது தான் ஸ்டார்ட் ஆகுதான், நாக்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நாக்கு தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அடக்கிறதுல. அதோடைய வேலை வந்து ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று வந்து என்னது பேசுறது. ஓகே, டேஸ்ட் பண்ணுறது, பேசுறது. ஸோ அதனால் கிருஷ்ணனுடைய பிரசாதத்தை ரசிச்சு சாப்பிட்றதுக்கும் ரசிக்கிறதுக்கும், அதே மாதிரி கிருஷ்ணனுடைய நூல்களை பேசுறதுக்கும், இல்லை கிருஷ்ணனை பற்றி பேசுறது, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றதுக்கும் நாக்கு வந்து யூஸ் பண்ணோம்னா, நாக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா ஒரே நேர்கோட்டில் தான் என்ன இருக்கு, இந்த நாக்கு, வாயு, வேற என்ன இருக்கு, வயிறு, பால் உறுப்பு, இது மற்ற எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடும். ஓகே, மெயினாக 3 கண்ட்ரோல் ஆயிடும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், நாக்கை தான் முதல்ல என்ன பண்ணணும், கண்ட்ரோல். சேவன் முக்கேகி ஜூஹாது, அந்த நாக்கை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்தணும். இப்படி ஈடுபடுத்த என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு வந்து ரியலிஸ்ட் நாலேஜ் கிடைச்சோம். முதல்ல புக்கிஷ் நாலேஜ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மண்டேன் ஸ்காலர்ஷிப் சொல்றாங்க. அந்த மண்டேன் மீன்ஸ் பௌதிக நாலேஜை வச்சு நம்மளால பகவத்கீதை படிச்சோன்னா எப்படி இருக்கும், அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்ம வந்து சேன் பண்ணிட்டு பக்தனுடைய சங்கத்தில் இருந்துட்டு பிரபாவுடைய லெக்சர் கேட்கறது, பிரபாத் என்ன சொன்னான்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அவனுக்கு புரிக்க ஆரம்பிக்கும். சேவையே பண்ணாமல் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியுமா? சேவை ரெண்டுமே பண்ணணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்யன சேவையா யார் என்ன சத்து ஒன்லி கேள்வி கேட்டுட்டு சரி புரிஞ்சிச்சு ரைட். இது வந்து நாலேஜ் கேதரிங். ஓகே, இதனால பிரயோஜனம் ரொம்ப கிடையாது. ஆமாம், ஆனால் அந்த நாலேஜ் பண்ணிட்டு அது பண்ணணும், அதுக்கு சேவை ஏதாவது பண்ணணும். அப்போனா அதோடைய தாக்கம் தெரியும். சேவை என்ன பண்ணுறது, என்ன சேவை பண்ணலாம், மீனியல் சர்வீஸ் பண்ணலாம். ஃபிசிக்கலாக இருந்ததுன்னா பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு வரலாம். அப்புறம் மாதாஜிஸ்லாம் பிரபோஸ்லாம் என்ன பண்ணலாம், கிளாஸுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வரலாம், மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணலாம். அப்புறம் பாத்திரம் கழுவுறது எல்லாமே தான் கிருஷ்ணருக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கோ, டிடி வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, கிருஷ்ணருக்கு பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சேவைகள் இருக்கு இல்லையா. இந்த சேவைகள் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் அவர் சொல்லித்தவர்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறது, அவர் ஏதாவது புக் டிசிஷன் வாங்க அப்படின்னு அதுக்கு போகிறது, இந்த மாதிரி சேவைகளை பக்தரோட கலந்து இன்வால்வ் ஆகிக்கணும். சேவைகளே இல்லாமல் ஒன்லி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஓகே, ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்லி நான் வந்து பௌதிகமாக நாலேஜ் கேதர் பண்ணுற மாதிரி கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு சேவையும் பண்ணலைன்னா நமக்கு கடைசி வரை என்ன பண்ணாது, இது வந்து ஹெல்ப் பண்ணாது. முன்னேற்றம் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஓகே, ஆனால் சேவையில் வந்து முடிஞ்ச பிறகு தான் அதுதான் சேவை தான். இப்போ நம்ம எதுக்காக பகவத்கீதை படிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக பௌதிகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது வாழ்க்கை முறை, அவங்க வராங்க நல்லா வீக்கெண்டு தான் என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க, அப்படியே ஊர் சுற்றணும்,
கார்லேயே போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 நாள் ஹார்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த வாழ்க்கை வந்து இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு பௌதிக வாழ்க்கை. இந்த பக்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. பகவத்கீதைலாம் கேட்டு இந்த மாதிரி உலகத்தில் வந்து இது இஷ்யூஸ் இருக்குது, பிறப்பு இறப்பு, மூப்பு வியாதி, தாபத்திரையா, தன்னுடைய உடம்புலேயே இஷ்யூ இருக்குது, மனதினால இஷ்யூ இருக்குது, மற்ற உயிரினங்களால இஷ்யூ இருக்குது, தேவர்களால் பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் புரிஞ்ச பிறகு நினைக்கிறார், நான் ஏன் இவ்வளோ சர்வீஸ் எவ்வளோ சஃபர் பண்ணுறேன் அப்படி சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்களுக்கு தான் என்ன தேவைப்படுது? பகவத்கீதை தேவைப்படுது. ஓகே, அதனால அவங்க வந்து பகவத்கீதை படிக்கிறது அந்த மனப்பான்மை வந்த உடனே என்ன பண்ணணும், நம்ம பக்தரோட அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன அசோசியேட் பண்ணாலே சேவைகள். சேவைகள்னா என்னது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் கமிங் டு கிளாஸ். கமிங் டு கிளாஸே ஒரு சேவை தானே. ஃபிசிக்கலி யூ கமிங் டு கிளாஸ், ஃபிசிக்கலி கோ டு டெம்பிள் அண்ட் சீ த லார்ட், இது எல்லாமே சேவைகள் தான். பகவானை போய் பார்க்கறது ஈக்ஷணம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு சேவை தான். இதெல்லாம் பண்ணாமல் ஒருத்தர் ஒன்லி இந்த மாதிரி நிறைய பேர் கிளாஸ் கொடுக்குறாங்களே, அப்படி கிளாஸ் மாத்திரம் கேட்டுட்டே போயிடலாம் அப்படின்னா அதனால நம்ம வாழ்க்கை முழுவதும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒருத்தர் வந்து பௌரியத்தில் இருக்காருன்னா அவர் வந்து நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறார் இல்லையா. இப்போ ஆன்மீகத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கிளாஸை கேட்டு நம்மளும் அதே மாதிரி ஊர் சுற்றலாம். மிச்ச நேரம்லாம் என்ன பண்ண முடியும், வீக்கெண்ட்லாம் என்ன பண்ண முடியும், ஒரு 1 hour கிளாஸ் கேட்போம். அப்புறம் நம்மளும் அந்த பௌதிகத்தில் என்னவா இருந்தோம், காரில் எடுத்து சுற்றணும்ல, அதே மாதிரி சுற்றலாம். மித்த நேரத்தை ஃபில்அப் பண்ண முடியாது நம்மளால. கரெக்டாக? பிகாஸ் வி ஹவ் நாட் ப்ராக்டிஸ் சேவை ப்ராக்டிஸ் பண்ண தான் ஆன்மீகத்தில் எப்படி நம்ம இருப்போங்கிறதுக்கு நம்ம இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம், பௌதிக லோகத்தில் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சேவைகள் தான் ஃபுல்லாக ஆன்மீகத்தில் லோகத்தில் இருக்கும். இந்த மாதிரி யார் சென்டரில் இருப்பா, கிருஷ்ணன் சென்டரில் இருப்பார். அப்போ சேவைகள் பண்ண ஆரம்பிச்சாதான் பக்தி புரிய ஆரம்பிக்கும். சேவைகளே பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம கிளாஸ் கேட்டு நாலேஜ் மாத்திரம் கேதர் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனால் நம்மளுடைய மற்ற நேரங்களில் எதை வச்சு ஃபில்அப் பண்ணியிருப்போம்னா நம்ம ஓல்டு மெத்தட் என்னென்ன வச்சுருந்தோமோ அது மாத்திரம்தான் இருக்கும். ஓகே, நம்ம ரொட்டீனாக அதை பண்ணியிருப்போம் இல்லையா. சாட்டர்டே மார்னிங் ஆனால் லேட்டாக எந்திரிக்கணும், சண்டே எந்திரிக்கதே கூடாது. அப்புறம் சாட்டர்டே இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணுவேன் லைஃப்பை. அப்புறம் நான் ஒரு 1 hour கிளாஸ் கேட்டுக்கிறேன், அவ்வளோதானே, கிளாஸ் மாத்திரம் கேட்டுக்கிறேன். மற்றபடி வேறு எல்லா நேரங்கள்லையும் நம்ம என்ன ப்ரீவியஸ் லைஃப்பில் பண்ணமோ, ப்ரீவியஸ் லைஃப் மீன்ஸ் இந்த லைஃப்குள்ளே எக்ஸ்ட்ரா கட்ஸ் வரமுடியல, அதே தான் பண்ணுவோம். ஓகே, என்ன மிஸ்ஸிங் இங்கே? ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் மிஸ்ஸிங். ஓகே, அதனால என்ன ஆகுதுன்னா சேவைகள் பண்ணாதனால அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறதா என்னது, ஒன்லி கிளாஸ் டைம் இல்லைன்னா ஜப்பா டைம், அவ்வளோதான். ஜப்பா வேலை பண்ணுறீங்க 1 round இல்லை 1 round எப்போயாவது முடிஞ்சால் பண்ணுவேன், இல்லை 2 rounds பண்ணுவேன், அவ்வளோ. திஸ் ஆர் டைம் ஒன்லி when we think கிருஷ்ணா. கேன் வி கோ டு கோலோ விருந்தாவன்? இப்போ யூஎஸ் போகணுன்னா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க. அவன் லாங்குவேஜ் எப்படி பேசணும் அதுக்கேற்ற அப்படி கோர்ஸ் வச்சுருக்காங்க. டோஃபல் அது ஆப்டிடியூட் பார்க்குறான், அண்ட் ஜிஆர்இ. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் எப்படி சம்பாதிப்பீங்க, என்னென்னமோ கேட்குறாங்க இல்லையா, எங்கே தங்குவீங்க, இது எல்லாம் பார்த்து கிளைமேட் ஷூட் ஆகுமா, எவ்வளோ பார்த்து யூஎஸ் போகிறாங்க. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னா யூஎஸ்குள்ளே போக முடியுமா? அந்த சாதாரண ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கே இவ்வளோ இருக்குது. ஆனால் கிருஷ்ணலோகம் போகிறதுனா எவ்வளோ கஷ்டம். கிருஷ்ணான்னு இவர் சொல்வாரா, இறக்கும் போது உடனே கிருஷ்ணலோகம் போயிடுவார். ஹவு கேன் வி கோ? நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. சனிக்கிழமை எந்திரிச்சா இந்த மாதிரி பண்ணுவேன், சண்டே வந்து எந்திரிக்கவே மாட்டேன், கதவே திறக்க மாட்டோம், பல்லே விளக்காமல் காஃபியை குடிப்பேன், டீயை குடிப்பேன். இவ்வளோ ஆசைகளை வச்சுக்கிட்டு எப்படி கிருஷ்ணலோகம் போக முடியும்? கரெக்டாக இல்லையா? அதனால் நம்ம எல்லாமே ஏமாத்திக்கிறது தான் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் வந்து நம்ம நாலேஜ் கேதரிங் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறோம், நம்ம இன்வால்வ் ஆகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே இப்போ வந்து சதா நீ படிக்கிறியா? 9th ஸ்லோகம் 6.9. சுக்ருன் மித்ராரி உதாசீன மத்யஸ்த தேவேஷ பந்துஷு சாதுஷு அபி சாபாபேஷு समबुद्धिर विशिष्यते. A person is considered still further advanced when he regards honest well-wishers, affectionate benefactors, and the neutral mediator of the envious, friend and enemies, and pious and sinners all with an equal mind. எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்குறாரு. யார் ரொம்ப அட்வான்ஸ் ஆனவர்?
வெல்விஷர், அஃபெக்ஷனேட், பெனஃபெக்டர்ஸ், நியூட்ரல், மீடியேட்டர்ஸ், என்வியர்ஸ், பொறாமையுள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்படிதான் பார்க்க முடியும். ஒரு உத்தம அதிகாரி தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் கிறிஸ்டனை பார்க்கறனால தான் பார்க்க முடியும். இந்த மத்தியம அதிகாரி கூட என்ன பண்ணுவாங்க, யார் எதிரி, யார் அறியாமையில் இருக்காங்க, யார் பக்தர், யார் கடவுள், நாலு பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்பார் மத்தியம அதிகாரி. ஆனால் உத்தம அதிகாரி வந்து எல்லாத்தையும் கிறிஸ்டனை மட்டும் தான் பார்ப்பார். ஓகே, அதனால் ஒரு உத்தம அதிகாரியுடைய குவாலிஃபிகேஷன் இது. 10 படிக்கலாம். சரவணன் படம் நீங்கள் தான் 10வது படிக்கணும். 6.10. ஓகே, சத்யமாராஜ் நீங்கள் எடுத்துட்டீங்களா? 6.10 எடுத்துட்டீங்களா? ஓகே சார், படிக்கலாமா? யோகி யுஞ்சிதா சததம் ஆத்மானம் ரகசிஸ்திதஹ ஏகாகி யத சித்தாத்மா நிராசேர பரிக்ரஹः. நான் படிங்க பிரபு. A transcendentalist should always engage his body, mind and self in relationship with the Supreme. He should live alone in a secluded place and should always carefully control his mind. He should be free from desires and feelings of possessiveness. Purport. Krishna is realized in different degrees as Brahman, Paramatma and the Supreme Personality of Godhead. Krishna consciousness means concisely to be always engaged in the transcendental loving service of the Lord. But those who are attached to the impersonal Brahman or the localized super soul are also partially Krishna consciousness, because the impersonal Brahman is the spiritual ray of Krishna and the super soul is the all-pervading partial expansion of Krishna. Thus the impersonalist and the meditator are also indirectly Krishna conscious. A directly Krishna conscious person is the topmost transcendentalist, because such a devotee knows what is meant by Brahman and Paramatma. His knowledge of the absolute truth is perfect, whereas the impersonalist and the meditative yogi are imperfectly Krishna conscious. Thank you bro. Thank you. Hare Krishna. ஸோ இங்கே வந்து எப்படி வந்து ஒரு யோகி வந்து தன்னுடைய மனது, உடல், ஆன்மா மூணையுமே கிருஷ்ணனுடைய ரிலேஷன்ஷிப்பில் வச்சிருக்க முடியும். அது வந்து ஒரு அருவாதியால் முடியாது, ஒன்லி கிருஷ்ண பக்தனால தான் முடியும். ஓகே, மலையாளம் கண்டிப்பாக பண்ணுங்க. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இருப்பினும் என்ற ஒரு நாள் இவர்கள் உயர்ந்த பக்குவ நிலை அடையக்கூடும் என்பதால் இவர்கள் எல்லோருமே தங்களது குறிப்பிட்ட முயற்சிகளில் இடையறாது ஈடுபட்டிருக்கும்படி இங்கு உபதேசிக்கப்படுகின்றனர். ஆன்மீகவாதியின் முதல் கடமை மனதை எப்போதும் கிருஷ்ணரில் நிலைநிறுத்துவதாகும். எப்போதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், அவரை ஒரு கணமும் மறக்கக்கூடாது. பரமனில் மனத்தை ஒருமுகப்படுத்துதல் சமாதி எனப்படுகிறது. மனதை ஒருமுகப்படுத்த எப்போதும் தனியிடத்தில் வசித்து வெளிப்புற பொருட்களின் தொல்லைகளை தவிர்க்க வேண்டும். தனது ஆன்மீக உணர்வுகளுக்கு சாதகமானவற்றை ஏற்று பாதகமானவற்றை தவிர்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பக்குவமான மன உறுதியுடன் தன்னை உரிமை உணர்வினுள் பந்தப்படுத்தும் தேவையற்ற ஜட பொருட்களுக்காக இயங்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபடும் போது இந்த பக்குவங்களும் எச்சரிக்கைகளும் உரிய முறையில் நிறைவேற்றப்படுகின்றன. ஏனெனில் தனது எனும் உணர்வை தியாகம் செய்வதே நேரடி கிருஷ்ண உணர்வு என்பதால் ஜட உரிமை உணர்வுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கிருஷ்ண உணர்வினை பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார். அனாசக்தஸ்ய விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சத நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே முக்தம் வைராக்கியம் உச்யதே. பிரபஞ்சிதாய உத்யா ஹரி சம்பந்தி வஸ்துன முபுக்ஷுபி ஹரித்யாகோ வைராக்கியம் பல்கு தத்யதே. ஒருவன் எதிலும் பற்றுதல் கொள்ளாமல் அதே சமயம் கிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் உரிமை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளான். மறுபுறம் கிருஷ்ணருடனான சம்பந்தத்தை அறிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் துறப்பவன் துறவில் முழுமை பெற்றவன் அல்ல. பக்தி ரசாமிருத சிந்து 1.2.255 அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதை
கிருஷ்ண உணர்வினன் நன்றாக அறிந்து உள்ளதால் தன்னுடைய சொத்து என்னும் எண்ணத்திலிருந்து அவன் எப்போதும் ஈடுபட்டுள்ளான். இதனால் தனக்காக எதையும் அடைவதற்கு அவன் இயங்குவதில்லை. கிருஷ்ண உணர்விற்கு சாதகமானவற்றை எவ்வாறு ஏற்பது, பாதகமானவற்றை எவ்வாறு நிராகரிப்பது என்பதை அவன் அறிவான். அவன் எப்போதும் திவ்யமானவன் என்பதால் எப்போதுமே ஜட விஷயங்களிலிருந்து விலகியுள்ளான். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரோடு அவனுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதால் அவன் எப்போதுமே தனியாக இருக்கிறான். எனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவனே பக்குவமான யோகி அவன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல ப்ரூவ் பண்றார் கிருஷ்ண உணர்வு பக்குவமான யோகின். இந்த சாப்டருடைய எண்ட்ல கிருஷ்ணர் ப்ரூவ் பண்ணுவார். கடைசி சொல்லுவானது யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா சத்தாவான் பஜதேயமாம் சமே யுக்தமோ மதாம். யார் சிறந்த யோகின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். பக்தி யோகி தான் சிறந்த யோகி. ஏன்னா அவருக்கு தெரியுது எதை வந்து பகவானுடைய யூசேஜில் வச்சுக்க முடியுமோ, சேவையில் வச்சுக்க முடியுமோ அந்த பொருளை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் வந்து அதை நிராகரிக்கிறது கிடையாது. மாயாவதி சன்னியாசி வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா கையில் தொட மாட்டான், அங்கே தள்ளி வச்சுட்டு போயிருங்கன்றுவான். ஏன்னா பணம் வந்து மாயா. ஆனால் பிரபுபாதர்கிட்ட போகும்போது பணத்தை நீங்கள் டச் பண்ணுவீங்களான்னு கேட்டார் ஒருத்தர். நீங்கள் பொட்டி பொட்டியாக கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன்ட்டார். ரெண்டு கையும் விரித்து வாங்கிக்கிட்டார். எல்லா பணத்தையும் வாங்கி என்ன பண்ணுறாரு, வாங்கி கவுண்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, உடனே எல்லாத்தையும் இந்தந்த படம் இந்தந்த இது ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிஃபோர் மணியை வாங்குறதுக்கு முன்னாலேயும் அவர் வந்து பணம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. மணியை வாங்கின பிறகு உடனே பிரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கிடையாது. இதுதான் வைஷ்ணவ சன்னியாசி. ஓகே, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்க மாட்டான். இல்லை நான் வந்து அது வந்து ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. ஃபால்ஸ் ஹியூமிலிட்டிலாம் புரியுது இல்லையா? ஃபால்ஸ் ஈகோ வந்து ரொம்ப அகங்காரம் வந்து ரொம்ப பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஃபால்ஸ் ஹியூமிலிட்டிங்கிறது தேவையில்லாத ஹியூமிலிட்டி. அந்த மாதிரி உடம்பு பயங்கரமாக அழிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல நான் கீழே உட்காந்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு அந்த மாதிரி ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. ஓகே, ஸோ அதனால் மாயாவதி சன்னியாசி அந்த மாதிரி ஃபால்ஸ் ஹியூமிலிட்டியில் இருப்பாங்க. வைஷ்ணவ சன்னியாசி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன வைராக்கியம், யுக்த வைராக்கியம். மாயாவதி சன்னியாசிக்கு பல்கு வைராக்கியம். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து யுக்த வைராக்கியம் தான் கடைப்பிடிக்கணும். அதனால் நம்ம எதையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணதில்லை. சில பேருக்கு சில ஆசைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதனால தான் இந்த பௌதிக லோகத்துக்கு வந்திருக்கோம். அது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒத்துக்கணும். நமக்கெல்லாம் ஆசை இருக்க போதே இந்த பௌதிக லோகத்துக்கு வந்திருக்கோம். அதனால இந்த ஆசைகளை வந்து எப்படி நம்ம கிருஷ்ணரை மையமாக வச்சு நிறைவேற்றி நம்ம அடுத்த லோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆசையை விட்டுட்டு நம்ம ஒரேடியாக ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் இறஞ்சிடலாம் அப்படின்னா என்ன ஆகும், திடீர்னு பல்ட்டி அடிச்சிடுவோம். ஓகே, அதனால என்ன பண்ணணும், நம்ம ஸ்டெப்பெல்லாம் மெதுவாகவே எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டெப்பு எப்படின்னா வெளியில் தெரியக்கூடாது. ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உள்ளுக்கே கிருஷ்ணர் மேலே அன்பை பெருக்கிக்கிட்டே போகணும். வெளியில் நம்மளுடைய தோற்றங்கள்லாம் ரொம்ப மெதுவாக மாறினா போதும், மற்றவங்களுக்கு மெதுவாக தெரிஞ்சால் போதும், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகே, வந்தவொடனே டாம்னு எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாரும் நான் கிருஷ்ண கோயிலுக்கு போகிறேன், எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, லேட்டாக தான் வருவேன், இப்படிலாம் இருக்கணும் வீடு, அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பண்ணாமல் நம்ம உண்மையிலே கிருஷ்ணனை பற்றி நினைக்கிறோமா, நம்மளுடைய எண்ணங்கள் மாறுதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்து நாட்டங்கள் வந்து அதிகமாக நம்ம போடணும். ஓகே, எண்ணங்கள் அதில் அதிகமாக போடணும். ஸோ அதுதான் எதிர்பார்க்கப்படுது. நம்மளுடைய எக்ஸ்டர்னலில் வந்து நம்ம மாற்றிட்டு உடனே நம்ம பக்தராகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். ஓகே, ஏன்னா மனசுன்னு ஒரு குரங்கு உள்ளே இருக்கிற வரையும் நம்மளால் நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ண முடியும், நம்ம மனசு கூடயே தான் வரும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் அங்கேயும் மனசு கூட தான் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எப்படி இந்த லோகத்தில் உண்மையிலேயே கிருஷ்ணனை எப்படி நேசிக்க முடியுதுன்னு சொல்லி பயிற்சி வரும். ஓகே, இறக்கும் போது இந்த கேள்வி தான் கேட்பாங்க, ஏன்னா ஓகேவா நம்ம போகலாமா, வைகுண்டம் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை இது இருக்குது அப்படின்னா முடிச்சுட்டாங்க, இங்கே இருக்க வேண்டியதான். அதனால எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எப்போ ஸ்ட்ராங்காக டிசைர் வருதோ அப்போ தான் அது நிறைவேற்றப்படும். ஓகே, அந்த ஸ்ட்ராங்காக டிசைர் எப்போ தான் வரும், கிருஷ்ணரை பற்றி நிறைய கேட்க தான் வரும். ஓகே, நம்ம வெளிப்போக்குக்கு நமக்கு ஏற்கனவே ஒரு துன்பம் இருக்குது, அந்த துன்பத்தை அந்த துன்பத்தை வந்து போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வெளி வேஷம் போட்டோன்னா உதர நிமித்தம் பகுதர வேஷம். ஒரு நம்ம வயிற்றை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நிறைய வேஷங்கள் போட்டு நடித்து பணங்கள் அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு இல்லை நம்ம வருது எதுக்காக வந்திருக்கோம், ஏதோ ஒரு துன்பங்கள் வந்திருக்கோம். சரி, நானும் பக்தனாக இந்த பக்தருடைய குழுவில் சேர்ந்துடணும், எல்லாரும் நாளைந்து நீ கிருஷ்ண பக்தர்னு சொல்லணும், இல்லை ஒரு மாதத்தையாவது எனக்கு அங்கீகாரம் கிடச்சிடணும், இல்லை என் பேரை மாற்றவே எனக்கு அங்கீகாரம் கிடச்சிடும்னு சொல்லி அங்கீகாரத்துக்கு பின்னால் நம்ம போகிறோம். ஓகே, ஆனால் நம்ம உண்மையிலே என்ன தவற விட்டுறோம்னா, கிருஷ்ணரை பற்றி நினைக்கிறதுக்கு நம்ம அந்த அங்கீகாரத்தை விட்டுறோம். நம்ம ஆக்சுவலாக
நம்ம பக்தியை கிருஷ்ணன் எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, நம்ம எவ்வளோ கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம விட்டுறோம். ஓகே, அதனால் யுத்த வேலாக்குங்கிறது சர்வீஸ்னால என்னது, கிருஷ்ணன் நினச்சி பண்ணுறது தான் சேவை. நம்ம கிருஷ்ணனே நினைக்காம அது பண்ணுறது வந்து சேவை கிடையாது, வேலை. ஓகே, வேலை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணோம், இது ஸ்ட்ரகிள் தான். ஆக்சுவலாக என்னது, இது போராட்டம் தான். இது போராட்டம்னாலும் இது நல்ல போராட்டம் தான். இது மனசுக்குள்ளே நமக்கு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். கிருஷ்ணன் நினைக்க ட்ரை பண்ணு. ஏன்னா மனசோடைய நேச்சரே என்னன்னா, எதையாவது நினச்சிட்டே இரு, ஆன்மீகமாக நினைக்காது. இது ஒன்று தான் மனசோடைய நேச்சர். அதனால் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி, ரொம்ப ரொம்ப கடினம் மனசு அடக்குது. அதனால இந்த மகாமந்திரம்லாம் வந்திருக்கு இந்த கலியுகத்தில். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணோம், மெக்கானிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த மந்திரங்களை சொல்லி 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 என்ன பண்ணோம், நம்மளுடைய மனதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அட்லீஸ்ட்டு இந்த நாமங்களை கேட்கறதுல ருசி வரணும். ஓகே, டெம்பிளில் கீர்த்தனை நடக்கும்போது இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை இப்போ வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. கீர்த்தனை நடக்கும்போது பகவானை பார்க்கணும், நம்ம வந்து பகவான்கிட்ட எப்போ உலகத்துக்கு போகலாம், இந்த மாதிரி நினைப்பாமே இருக்கணும் அட்லீஸ்ட் டெம்பிள்லையாவது. ஓகே, இது இல்லாமல் நம்ம ஒரு வெளி வேஷம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நம்ம நல்லா ஏமாற்றிக்கணும்னு அர்த்தம். ஓகே, நம்ம அதுக்கு வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், கருமையாக கூட இருந்துடலாம். ஓகே, உண்மையிலே கிருஷ்ண இயக்கத்தில் நம்ம ஜாயின் பண்ணுறது என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணரை பற்றி எவ்வளோ தூரம் நம்ம நினைக்க முடியுதுன்னு நம்ம மெஷர் பண்ணணும். ஒரு ஃபெஸ்டிவல் வந்து மெஷர் பண்ணணும். ஓகே, நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கோமா, ஆமாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் முன்னேறி இருக்கணும்னு சொல்லி மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம முன்னேற்றத்தை காட்டுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 11-12 படிக்கலாம். 6.11-12 மலைவாசி படித்தான். கிருத்திகா மத்தாஜி இன்னைக்கு தான் படிக்கணும். 6.11-12. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சுஷௌதேஷே பிரதிஸ்தாப்ய சுஷௌதேஷே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனா ஸ்திரமாசனமாத்மன நாத்தி உச்ரிதம் நாத்தி நீச்சம் நாத்யோச்ரித்தம் நாதி நீச்சம் சைலாஞ்சின குஷோதரம் தைலாஞ்சின குஷோதரம் தத்ரைகாக்ரம் மனக்ருத்வா தத்ரைகாக்ரம் மனக்ருத்வா யதா சித்தேந்திரிய க்ரியः யதா சித்ரேந்திரிய க்ரியः உபவிஷ்யாசனே யுஞ்ஜாத் உபவிஷ்யாசனே யுஜ்யாத் யோகமாத்ம விசுத்தயே. யோகமாத்ம விசுத்தயே. யோகத்தை பயில தனிமையான இடத்திற்கு சென்று நிலத்தில் தற்பை புல்லை பரப்பி அதனை மான் தோளாலும் மென்மையான துணியினாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமைந்திருக்க வேண்டும். பின்னர் இதன் மேல் ஸ்திரமாக அமர்ந்து மனம் புலன்களை மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக யோகியானவன் யோகத்தை பயில வேண்டும். பொருளுரை: புனிதமான இடம் என்பது புண்ணிய யாத்திரை தலங்களை குறிக்கின்றது. இந்தியாவில் யோகிகள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறி கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகள் ஓடும் பிரயாகை, மதுரா, விருந்தாவனம், ரிஷிகேஷ், ஹரித்வார் போன்ற புனித தலங்களை அடைந்து தன்மையில் யோகத்தை பயில்கின்றனர். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியமானதல்ல. குறிப்பாக மேலை நாட்டினருக்கு மாநகரங்களில் இயங்கும் பெயரளவிலான யோகா மையங்கள் பௌதிக லாபத்தை சேர்ப்பதில் வேண்டுமானால் வெற்றி பெறலாமே தவிர உண்மையான யோக பயிற்சிக்கு சற்றும் தகுதியற்றவை. தொல்லையிலிருந்து விடுபட்ட மனமும் தன்னடக்கமும் இல்லாத நபர் தியானத்தை பயில முடியாது. மேலும் தற்போதைய கலியுகத்தில் மக்கள் குறைந்த ஆயுளுடனும் ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாமலும் எப்போதும் பற்பல கவலைகளுடனும் வாழ்கின்றனர். எனவேதான் த்ருஹன் நாரதீய புராணத்தில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான ஒரே வழி இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதே என்று கூறப்பட்டுள்ளது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ கதிர் அன்யதா.
போலித்தனமும் சச்சரவும் நிறைந்த இக்கலியுகத்தில் விடுதலைக்கான ஒரே வழி இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு கதி இல்லை, வேறு கதி இல்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அதான் இது வந்து பாசல் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தர்மப்புல்ல பரப்பி அமைதியாக யாருமே இல்லாத இடமா பார்த்து அது எங்கே போகிறது? இப்போ ஒரு ரொம்ப புனித தலத்தில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு யோகி வந்து என்ன பண்ணுவான், ரொம்ப யாருமே இல்லைனா காட்டுக்குள்ளே தான் போக முடியும் இல்லையா? அந்த இடத்துல வந்து புலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக மான் தோலை பரப்பி ரொம்ப உயரமாக இல்லாமல் ரொம்ப தாழ்வாக இல்லாமல் இந்த மாதிரி மூக்குருடியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ண அவர் வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அவர் என்ன பண்ணணும், யோகம் பண்ணணும். இப்படி தான் பண்ண முடியும். இதுதான் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து யோகா கிளாஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அதெல்லாம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஏமாற்று வேலை. ஓகே, நமக்கு இடுப்பு வலி, கழுத்து வலி, கால் வலி, கை வலிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஜிம்னாஸ்டிக் போகிற மாதிரி இந்த யோகா கிளாஸ் இப்படி ஆயிடுச்சு. ஒன்லி ஆசனம் தான் சொல்லித்தரான். அது வந்து ஒரு ஸ்டெப் தான். ஓகே, அதில் நியமாக கூட கிடையாது. எதை வந்து ஃபாலோ பண்ணணும், எதை ரிஜெக்ட் பண்ணணும் அது கூட சொல்லித்தரல. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்றான். ஒன்லி ஆசனம் தான். சில இதெல்லாம் கொஞ்சம் டீலாம் கட் பண்ணிடலாம் நல்லதுன்னு வாங்க, கொஞ்ச நாள் கட் பண்ணிக்கோங்கன்னு வாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஃபீஸ் தான் உங்களுக்கு மெயின். ஓகே, அப்புறம் உங்களுக்கு வலி குறைஞ்சிச்சா அவ்வளோதான். ஓகே, இது வந்து யோகா கிடையாது ஆக்சுவலாக, இது எக்ஸசைஸ். இது பண்ண வேணான்னு சொல்லலை, இது எக்ஸசைஸ் வந்து பாடிக்கு பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான். யோகானா இப்படி தான் பண்ணணும், இதுதான் பகவத்கீதையில் கொடுத்துருக்கு. அது வந்து இந்த உலகத்தில் பாசிபிளாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா முடியாது. அதனால கலியுகத்தில் வந்து ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஏவை கேவலம் தலோ நாஸ்தேவ 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 கத்திரின்யத்தான். ஹரியோடைய நாமத்தை சொல்ல தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்னு 3 தடவை சொல்லியிருக்காங்க. ஓகே, சான்ஸ்கிரிட் அந்த ஸ்லோகத்தில் இது வந்து ரொம்ப கலிக்கு உள்ள ஒரு உபனிஷத்தில் வந்து சொல்லியிருக்கிறான், பிருகன் நாரதே உபனிஷத். ஸோ அதனால் யோகம் பண்ணுறதுனா இந்த கலியுகத்தில் வந்து சங்கீத்தை யக்கியப்படுறது தான் யோகம். அதுதான் வந்து ப்ராப்பரான யோகம். சத்யா மாதாஜி, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரீட் 6.13-14 ஸ்லோகா translation. Okay, 13-14. Samam kaya shiro grivam Dharayanna chalam stiraha Sampreksha nashikagram svam This is cha anabalokyan Loke Prashantma Vigadabi Prasantatma Vigadabir Brahmachari vrate stitaha Manajamyamya machitto Yukta asita matparaha Translation படிங்க நீங்க. Okay. One should hold one body, neck and head effect in straight line and steadily at the tip of the nose with an unagitated subdued mind, devoid of fear, completely free from sex life. One should meditate upon me within the heart and make me the ultimate goal of life. Thank you, Mother. Hare Krishna. Very nice. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். யோகானா எப்படி இவ்வளோ கஷ்டம் பாருங்கள். பாடி நெக்கு ஹெட்டு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பத்மாசனம் தான் உட்காந்துக்கணும். ஓகே, இப்போ மேலே தான் உட்கார முடியுது, கீழே உட்கார முடியாது. பத்மாசனம் உட்காந்துட்டு டிப் ஆஃப் த நோஸை வந்து ஸ்டார் மூணிச்சு பார்க்கணும். ஃபுல்லாக மூணானா கொரட்டை விட்டுருவான். ஓகே,
அது வேஸ்ட்டு. ஃபுல்லாமோன்னா என்ன ஆகிடும், கொரட்டா விடுவோம் எல்லாம். அப்படியே இப்போ தூங்க வேண்டியதான். அப்படி யோகான்ற பேரில் தூங்க வேண்டியதான். அன்அஜிடேட்டட் சப்டியூடு மைண்ட். மாஸ்டரை பற்றி நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. அப்புறம் எப்படி யோகா பண்ண முடியும்? அன்அஜிடேட்டட், பதட்டமே இல்லாத. டீச்சரை பற்றி நினச்சிங்கன்னா, ஸ்கூலை பற்றி நினச்சா என்ன, அது ஹோம்ஒர்க் பண்ணல என்ன ஆகும்? அன்அஜிடேட்டாக இருக்க முடியுமா? அஜிடேஷன் வந்ததுல. சப்டியூடு மைண்ட், டிவாய்ட் ஆஃப் ஃபியர், பயமே இல்லாமல். பொருளுணர்ச்சியிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுபட்டவங்க. இந்த செக்ஸ் லைஃபே கிடையாது அவங்களோட வாழ்க்கையில். பிரம்மச்சாரி, சன்னியாசி. இந்த மாதிரி உள்ள ஒரு மனிதர் என்ன பண்ணலாமா, தன்னுடைய இதயத்தில் வந்து கிருஷ்ணரை நினச்சிப்பாராம். இதுதான் யோகா. ஓகே, இந்த மாதிரி யோகா ப்ராக்டிஸ் சொல்லித்தராங்களா இந்த இன்ஸ்டியூட்டான்னு பாருங்கள். ஓகே, எதுவுமே கிடையாது இப்போ. அதனால் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த யோகாவே அந்த யஜ்ஞத்திலே சிபாரிசே பண்ணல. இந்த யோகா யஜ்ஞத்தை சிபாரிசு பண்ணல. அப்போ இந்த யோகாசெல்லாம் பண்ணலாமா கூடாது அப்படின்னு கேட்டால், அது பண்ணுறதை பற்றி நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணவே இல்லை. அது நம்ம இந்த யோகா எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமா, வாக்கிங் போகலாமா வேணாமா, அதெல்லாம் போகலாம். வாக்கிங் போனால் உடலுக்கு நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இல்லையா? இந்த உடலை ஹெல்த்தியாக வச்சா தானே சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். கரெக்டாக இல்லையா? உடலே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால்? அதனால் உடலை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வாக்கிங் போகலாம். ஜூம்பா டான்ஸ் சில பேர் பண்ணுறாங்க, அது பண்ணிக்கலாம். சில பேர் யோகா பண்ணுறாங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்காக அது பண்ணுறோன்னு. இது உடல் அளவில் பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளோதான், இதுக்கு யோகாவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் நம்ம பகவத்கீதை படிக்கிறோடைய இது. இல்லைன்னா பகவத்கீதை படிக்கவே இல்லை நம்ம ஆக்சுவலாக. அப்போ யோகா என்ன? லிங்கிங் வித் கிருஷ்ணா. லிங்க் பண்ணணும் கிருஷ்ணர். அப்போ லிங்கிங் வித் கிருஷ்ணா ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் த யஜ்ஞா. அந்த என்ன யஜ்ஞா? அது வந்து இந்த மாதிரி சொன்ன யஜ்ஞாவாக சேர்ந்தாலும் சரி, இல்லை சங்கீத யஜ்ஞா இருந்தாலும் சரி, அதில் லிங்க் பண்ணணும் கிருஷ்ணர். ஓகே, அப்படி யார் லிங்க் பண்ணிட்டாங்களோ அவங்களுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுமோ. ஓகே, நல்லா சேன் பண்ணிட்டு நல்லா வாக்கிங் பண்ணால் போதும், உங்களுடைய உடலில் வந்து நிறைய வியாதிகள் குறைஞ்சிடும். ஓகே, அதனால் நம்ம வந்து அதனால் மற்றதெல்லாம் சிபாரிசு பண்ணலன்னு கிடையாது. சப்போஸ் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குன்னா சில பேர் சில ஆசனம் போட்டு நல்லா அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, அதை பற்றி நம்ம இது கமெண்ட் பண்ணவே இல்லைங்க. ஆனால் யோகா பண்ணுறதுனா நம்ம அது நோக்கமே என்னென்னா கிருஷ்ணரை பற்றி நினச்சி நம்ம என்ன பண்ணோம், இந்த வாழ்க்கையை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் யோகத்துடைய நோக்கம். சத்யநாராயண பிரபு நீங்கள் தான் அதை பர்ஃபெக்ட் படிங்க. நீங்கள் கொஞ்சம் படிங்க, அதுக்கப்புறம் சுவீனா மகாராஜ் படிக்க சொல்லலாம். பெரிய பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் பாதி படிங்க, அவங்க பாதி படிக்கணும். படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணுவின் உருவில் எல்லாரும் இதயத்திலும் வீட்டுள்ள பரமாத்மாவான கிருஷ்ணரை அறிவதே வாழ்வின் லட்சியமாகும். கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க, கேட்க மாட்டேங்குது. ஹரே கிருஷ்ணா. கேக்குது. விஷ்ணுவின் இந்த பரமாத்மா உருவை தேடி காண்பதே யோக பயிற்சியின் உண்மை நோக்கம். வேறெந்த நோக்கமும் கிடையாது. ஒவ்வொருவரது இதயத்திலும் வீட்டிற்கும் விஷ்ணு மூர்த்தி கிருஷ்ணரின் விரிவங்கமே. இந்த விஷ்ணுமூர்த்தியை உணரும் நோக்கமின்றி போலியான யோகத்தில் ஈடுபட்டிருப்பவன் நிச்சயமாக நேரத்தை வீணாக்கிறான். கிருஷ்ணரே வாழ்வின் இறுதி குறிக்கோள். இதயத்தினுள் அமைந்துள்ள விஷ்ணுமூர்த்தி யோக பயிற்சியின் பொருளாவார். இதயத்தில் அமைந்துள்ள இந்த விஷ்ணுமூர்த்தியை காண்பதற்கு ஒருவன் பாலருவ வாழ்விலிருந்து அறவே விலகியிருக்க வேண்டும். எனவே அவன் வீட்டை விட்டு விலகி மேற்கூறியபடி அமர்ந்து தனிமையிடத்தில் வசிக்க வேண்டும். தினமும் வீட்டிலோ வெளியிலோ உடலுறவு அனுபவித்துக் கொண்டு போலியான யோகா வகுப்புகளில் பங்கு பெறுபவன் யோகியாகிவிட முடியாது. கட்டுப்படுத்தவும் எல்லாவித புணர்ச்சிகளை இவற்றினுள் பாலருவிலே கலவியானதாகும் தவிர்க்கவும் பயிற்சி செய்ய வேண்டும். பெரும் முனிவர் எழுதப்பட்ட பிரம்மச்சரிய விதிகளின் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கர்மனா மனசா வாசா சர்வஸ்தாஷி சர்வதா சர்வத்ர மைதுனாத்யாகோ பிரம்மச்சரியம் பிரசக்ஷதே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒருவன் தனது செயல் பேச்சு மற்றும் மனதால் பாலுறவில் ஈடுபடுவதை தடுக்க பிரம்மச்சரிய விரதம் உதவுகின்றது. பாலுறவில் ஈடுபட்டிருப்பவன் எவனும் முறையாக யோகத்தை பயிர முடியாது
கடுமையான ஒழுக்கத்துடன் குருவினால் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. மாதாஜி படிக்கணும். ஹரே கிருஷ்ணா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீனா மாதாஜி நீங்க படிங்க, விட்டதுலேருந்து படிங்க. சத்யநாபுரம் விட்டார்ல, அதுலேருந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. அத்தகைய பயிற்சிக்கு எவரும் எந்த யோகத்திலோ தியானத்திலோ பக்தியிலோ முன்னேற்றம் அடைய முடியாது. இருப்பினும் திருமண வாழ்வின் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து தன் மனைவியுடன் மட்டுமே உறவு கொள்பவர்கள் அந்த உறவின் கட்டுப்பாடுகள் உண்டு. பிரம்மச்சாரி என்றே அழைக்கப்படுகிறார். இத்தகைய கட்டுப்பாடுடைய இல்லற பிரம்மச்சாரியினை பக்தி மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஞான மார்க்கத்திலும் இல்லற பிரம்மச்சாரிகளுக்கு அனுமதி கூட கிடையாது. அம்முறைகளில் பாலரு வாழ்வினின் நிறுத்துதல் இன்றியமையாததாகும். அதில் விட்டுக் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பக்தி மார்க்கத்திலோ இல்லற பிரம்மச்சாரி கட்டுப்படுத்தப்பட்ட பாலருக்கு அனுமதிக்கப்படுகிறான். ஏனெனில் இறைவனின் உயர் சேவையில் அவன் ஈடுபடுத்தும் பக்தி மார்க்கம் காம வாழ்வின் மீதான அவனது பற்றுகளை தானாக நீக்க செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகும். பகவத்கீதையில் 2:59 கூறப்பட்டுள்ளது. விஷயா வினி வர்த்ததே நிரஹாரஸ்ய தேசியக ரசவர்ஜ ரசோத்யாஸ்ய பரபிருஷ்டவா விவர்த்ததே. சொந்த முயற்சியின் மூலம் உலகத்திலிருந்து விலகுமாறு மற்றவரை வற்புறுத்தப்படுகையில் பகவானின் பக்தன் உயர் சுவையில் காரணத்தால் இயற்கையாகவே விலகி நிற்கிறார். பக்தனை தவிர வேறு எவருக்கும் அந்த உயர்ந்த சுவையை பற்றி அறிவு கிடையாது. கிருஷ்ண உணர்வு முழுமையாக இல்லாதவன் பயமின்றி இருத்தல் இயலாது. கட்டுண்ட ஆத்மாவின் ஞாபகம் திரிவடைந்திருப்பதால் கிருஷ்ணரோட தனது நித்திய உறவை மறந்திருப்பதால் அவனிடம் பயம் உள்ளது. பாகவதம் 11.2.37 கூறுகிறது. பயம் இதயா ஸ்ரீநிவேஷயா ஈஷா அபேதஷ்ய விப்ரயோ சம்ருத்திஹ. கிருஷ்ண உணர்வை அச்சமற்ற நிலைக்கான ஒரே அடிப்படை. எனவே பக்குவமான பயிற்சி கிருஷ்ண பக்தனுக்கு எளிதானதாகும். மேலும் யோக பயிற்சியின் இறுதி லட்சியம் இதயத்தில் உள்ள இறைவனை காண்பதே என்பதால் கிருஷ்ண உணர்வினர் எல்லா யோகிகளுக்கும் தலை சிறந்த யோகியாகிறார். இங்கே கூறப்பட்டுள்ள யோகத்தின் கொள்கைகள் இன்றைய நாட்டில் பிரபலமாக விளங்கும். பெயரளவு யோகா மையங்கள் கொள்கைகளில் இருந்து வேறுபட்டவையாகும். பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதில் மற்ற ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஞான யோகத்துலலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆனால் பக்தி யோகத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால ஒழுக்கமே இல்லாமல் எனக்கு கிடையாது. ஓகே, ஒழுக்கமாவோட இருக்கிறது தான் பக்தி யோகம். ஆனால் பக்தியை பண்ணுறதுக்கு தடை கிடையாது. எந்த விதமான பௌதிக தடையும் பக்தியில் கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது யார் ஒருத்தர் ப்ரீச்சர் லெவலுக்கு வர்றாங்களோ அவங்க என்ன பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஓகே, பயம் துத்தியா அபினிவேஷதா சஷ்யாத் ஈஷாத் அபேத்ய விபர்யோ அஸ்மிருத்திஹி. கிருஷ்ண கான்சியஸ் யாருக்கு முழுவதும் வருதோ, கிருஷ்ணருக்கு கூடயே இருக்காருன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் பயம் போகணும். ஓகே, ஸோ நம்மளாம் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கோம் இன்னும் கிருஷ்ண உணர்வில். அதனால தான் இன்னும் நமக்கு என்ன ஆகலை, பயம் விட்டு போகல. கிருஷ்ணருக்கு என்னென்ன தேவையோ அதில் தான் ஈடுபடுவேன். ஃபேவரபிள் ஐட்டம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணருக்கு பக்திக்கு என்னெல்லாம் இடையூறாக இருக்கோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். எது எது அன்ஃபேவரபிளாக இருக்கோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் கிருஷ்ணருக்கு எப்பயுமே நான் விசுவாசமாக இருப்பேன். அப்புறம் கிருஷ்ணருக்கு எப்பயும் விசுவாசமாக இருப்பேன். நாலாவது அவருடைய கருணையை நம்பிக்கிட்டே இருப்பேன். அவருடைய கருணையை டிபெண்ட் ஆகியிருக்கேன். நான் கிருஷ்ணனுடைய கருணையை டிபெண்ட் ஆகியிருக்கேன். அவருடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் ஒன்று தான். அதாவது அவருடைய ஆசை என்ன இருக்கோ அதான் என் ஆசை. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, பிரீச் பண்ணணும்னு நினைக்கிறார், எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்னு நினைக்கிறார் இந்த கருத்தை. என்னுடைய ஆசையும் அதுதான். ஓகே, ரொம்ப என்னுடைய ஆத்மாவே அவருக்கு அர்ப்பணிச்சிடுறேன். ஹம்பிளாகவும் மீக்காகவும் இருக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த 6 கொள்கை இல்லையா? இது 6 கொள்கைகள் நம்ம சிறப்பாக என்ன ஆகும், நமக்கு அந்த கிருஷ்ண மேலே டிபெண்டன்ஸ் அதிகமாக தான் நமக்கு ஃபீலஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓகே, அதிகமாக பண்ண பதட்டங்கள் அதிகமாகும். ஆன்மீகத்தில் நம்ம அதிகம் பண்ண நம்மளுடைய பௌதிக பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சோம். ஓகே, அப்போ அந்த ஃபியர்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் தாற்பயம். இப்போ 14 வரையும் முடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.
Championship of